ஏழாவது நாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் சாரதா. இந்த வாரத்தினுடைய முக்கிய நிகழ்வுகளில் 7 முக்கிய நிகழ்வுகளை உங்களுக்காக எடுத்து நியூஸ் 7 தமிழ் வரிசைப்படுத்தி அது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த வாரத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பதற்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் பாரதி ஆனந்த் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். வணக்கம் மேடம். அதே போன்று மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வர போகிறோம், இதோ கொண்டு வந்துடுவோம், படிப்படியாக கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேளையில் முதல்ல பீகாரில் கொண்டு வருவோன்னு அறிவித்து இப்போ ஒரு சோதனை முறையில் 2 நாள் கொண்டு வந்தும் பார்த்துட்டாங்க. இதுக்கு வந்து ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. இது எப்படி இது சாத்தியமாச்சு? அவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த மாதிரியான சூழல்கள் அங்க மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு சாத்தியமாச்சு? தமிழ்நாட்டில் அதையே இன்னும் சாத்தியப்படலை அப்படின்னு இல்லை. இது ஒரு சூழல் இல்லை, ரொம்ப எளிமையான ஒரே ஒரு விஷயம் நம்ம ஆட்சியாளர்கள் இதை மனதில் உறுதியாக வைத்துக்கொண்டு இதை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான். இப்போ நீங்கள் கேரளத்தில் இதே மாதிரியான மது பார்களை மூடணும்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டு இங்கே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உத்தரவு வாங்கிட்டு கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க கேரளா உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அது பார்களை மூடுவது சரி அப்படின்னு உத்தரவு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு மதுவிலக்கை நீங்கள் பீகார் கொண்டு வரேன்னு சொல்லி அதுக்கும் நிறைவேற்றியிருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே என்னென்னா அரசாங்கம் ஒரு தெளிவான முடிவு எடுக்கு. 2 விதமான ஒரு முடிவுகளை நீங்கள் இதை பார்க்கணும். ஒன்று அரசாங்க வருவாய் இதனால் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. 2வது பகுதி, அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பகுதி என்னென்னா இதில் குடி நோயாளிகளை எப்படி நீங்கள் மீட்கப் போகிறீர்கள். இப்போ நீங்கள் குடியை நிறுத்துவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முடிவு. இந்த முடிவை தனிநபர்கள் எடுப்பதுங்கிறது மிக மிக கஷ்டம். அதுவும் குடிநோயாளிகளை நீங்கள் அவங்களால் சட்டுன்னு அவங்க குடிநோயாளிகள் தான் சொல்லணும். அவர்களால் சட்டுன்னு வெளியே வரவே முடியாது. இப்போ 2 ஆஸ்பெக்ட் ஒன்று யோசிக்கும். இந்த பக்கம் வருவாய்க்கு என்ன மாற்று வழிகள், இந்த வருவாய்க்கு மாற்று வழிகள் அப்படின்னு இப்போ நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய உம்மன் சாண்டி என்ன சொன்னார்னா, மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வருவாயை விட நாங்கள் கஷ்டப்படுவதை பற்றி கவலைப்படவில்லை என்று தைரியமாக பேசினார். அப்போது இந்த வருவாயை ஈட்டக்கூடிய திட்டங்கள் இன்னும் வேற என்ன இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் ஏற்கனவே எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மறைமுக வருவாய்கள், மறைமுக வரிகளுக்கான வருவாய்கள் நிறையவே இருக்காங்க. அதை தாராளமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லை குறைஞ்சபட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் இருக்கக்கூடிய நீங்கள் 1% கூட்டினாவோ கூட நீங்கள் இங்கே வருவாயை நீங்கள் தாராளமாக கூட்டிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு பணம் வரவுக்கான வழிகள் இங்கே இருக்கின்றன. இந்த மதுவின் மூலமாக மட்டுமே தான் நீங்கள் வருவாயை உருவாக்க முடியுன்றதுக்கான ஒரு அவசியம் ஒன்று கிடையாது. அப்போது இந்த மாற்று வருவாய்க்கான முறைகள் என்னங்கிறத பற்றிய ஒரு முதல் திட்டம் வேணும். 2வது அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, இந்த குடிநோயாளிகளை பற்றிய மிகவும் ஆழமான ஒரு கவனம் வேண்டும். இப்போ நீங்கள் அவங்கள இன்றைக்கு நீங்கள் மதுவை நீங்கள் தடை செய்து விட்டீர்கள், நீங்கள் உங்களுக்கு மதுவிலக்கை அமல்படுத்தி விட்டீர்கள் என்றால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடியது பல லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இந்த மாதிரியான குடிக்கு பாதிக்கப்பட்டவர், குடிக்கு அடிமையானவர்கள். அவர்களுக்கான ஒரு மறுவாழ்வு மையங்களும் அவர்களுக்கான மென்டலி அவங்க ஒரு பெரிய பிசிக்கலி அண்ட் மென்டலி பெரிய பாதிக்குள்ளாக அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கும் போது சேர்த்து யோசிச்சோம்னா இந்த மதுவிலக்கை தாராளமாக இங்கே தமிழ்நாட்டிலும் முழுமையாக அமல்படுத்த முடியும். மதுவிலக்கை அமல்படுத்தணும் அப்படின்றத ஒத்துக்கிட்ட அடிப்படையில் நம்ம இந்த விஷயங்களை பேசுகிறோம். மாற்று வருவாய், அப்புறம் அவங்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, இந்த பூரண மதுவிலக்கு அப்படின்றது தனிநபர் உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயமாக இல்லையா? இது அடிக்ஷன் அப்படின்ற லெவலுக்கு போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. பட் இது ஒருத்தர் என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும் அப்படின்றத கூட அரசாங்கம் முடிவு செய்யக்கூடிய இடத்துல அது தனிநபர் உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயமா பார்க்கலையா நீங்க? இல்லை, உரிமைன்றதை விட இப்போ எப்போ அது ஒரு சாதாரண ஹேபிட்டாக இருக்குது, அது வேற விஷயம். எப்போ ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமே ஒரு நோயாளி சமுதாயம் மாதிரி குடி நோயாளிகள் அதிகரிச்சுக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது, ஃபேக்சுவலாகவே இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸலாகவே இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப மதுவிலக்கு அமல்படுத்துவது மிக மிக அவசியம். இந்த சூழ்நிலையில் அதோட அவசியத்தை உணர்ந்து தான் இது வரைக்கும் சட்டப்பேரவையில் எத்தனை தடவை கேட்டாலும் தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமில்லை, மதுவிலக்கு சாத்தியமில்லைன்னு சொன்னவங்கள்லாம் கூட இன்னைக்கு கடைசியாக அந்த பட்டியலில் அவங்களும் உட்காந்துட்டாங்க. படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்துவோம், கரெக்டாக சார் சொன்ன மாதிரி இந்த ரீஹாபிலிட்டேஷன் அதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எல்லாமே அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ மதுவிலக்கு அது தனிநபர் சுதந்திரத்தை பறிக்கிற விஷயம் கிடையாது.
கண்டிப்பாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இந்த வாதத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இது வந்து இந்த தனிநபர் உரிமைங்கிற பேர்ல நம்ம வந்து பல விஷயங்களை நம்ம அனுமதிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக தவறான. இது நீங்க தனிநபர் உரிமையை பாதிப்பதாவே வச்சுப்போம், தப்பே கிடையாது. ஆனா நீங்க என்னன்னா, நீங்க தனிநபர் உரிமையை இந்த இடத்துல பாதித்தாலும் நாம் அவருடைய ஆரோக்கியத்தில் கொண்டிருக்கக்கூடிய கவனத்தினால் வைத்திருக்கோம். என் ஆரோக்கியத்தை நான் தான் முடிவு செய்வேன், நீ முடிவு செய்வதற்கு அருகதை இல்லைன்னு நீங்க திருப்பி கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்க அந்த அரசாங்கம் வந்து திருப்பி கேட்கக்கூடாது. ஆமா, ஏன்னா நீங்க கேள்வி நீங்க என்ன ஆறுதுன்னா, அடிப்படையில் இந்த நாட்டினுடைய ஆரோக்கியம், இந்த மக்களுடைய ஆரோக்கியத்தை ஒட்டி இருக்கு. அந்த இது வந்து தனிநபர், அதாவது நீங்க ஒரு வெஸ்டர்ன் சமூகத்துக்கும் இந்திய சமூகங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, தனிநபரை மையப்படுத்திய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெஸ்டர்ன் சமூகத்தினுடைய மிக ஆழமான ஒரு கருத்து. நீங்க அதுவும் ஐரோப்பிய சமூகமும் சரி, அமெரிக்க சமூகங்களும் இதுக்கான ஒரு அடிப்படையோடு இருக்கு. இந்த தனிநபர் ஒரு மையப்படுத்தக்கூடாது. ஆனால் தனிநபர் மையப்படுத்துறது இந்திய சமுதாயம் அல்ல. இது வந்து சமுதாயம் அப்படிங்கிற ஒரு சமூகம் என்ற ஒரு மையத்தோடு தான் இருக்கு. குடும்பம், சமூகம்ங்கிற ஒரு அடிப்படையோடு தான் இங்க சமூகம் இருக்கு. உடல் நலத்துக்கு கேடு அப்படின்றது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். ஆனா அதை தாண்டி இந்த கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். 7வது நாள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. அதற்கு பிறகு முதல் 5 இடத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் தற்போது வரை 6 முறை மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம அமைச்சரவை மாற்றம் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டோன்னே அவங்க முதல்ல களத்துக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ இது வரைக்கும் 6 முறை மாற்றப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சில நாட்களிலேயே இத்தனை முறை மாற்றப்பட வேண்டியதற்கான அவசியம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்று, இது வந்து நீங்கள் ஒவ்வொரு கட்சியினோட உட்கட்சி சமாச்சாரம், நம்ம இதை பற்றி பெரிய அளவில் விமர்சனம் வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு வேட்பாளரை நீங்கள் நிறுத்துகிறீர்கள் என்று முடிவெடுத்து விட்டால் அவரை பற்றிய அத்தனை விதமான ஆய்வையும் முதலே செய்து அவரை பற்றிய தகுதி தராரத்தை முழுமையாக உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் அறிவிப்பது மட்டும்தான் சரியாக அணுகுமுறையாக இருக்க முடியும். ஆனால் இப்பொழுது நீங்கள் வந்து அவர்கள் மாட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தாங்கள் செய்த அல்லது தாங்கள் வந்து தவறவிட்ட அம்சங்களை பின்னால் புரிந்து கொண்டு அதனால் அந்த வேட்பாளர்களை மாற்றுகிறார்கள், அல்லது அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகள் பின்னால் வெளிச்சத்திற்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அதனால் அவர்களை மாற்றுகிறார்கள். இப்படியெல்லாம் நாம் வந்து பலவிதமான அதுக்கான விமர்சனங்களை வைக்க முடியும். ஆனால் நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், ஒரு வாக்காளராக எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவர்களை பற்றிய முழு தகவல்களை கட்சி தலைமை மேலும் தெளிவாக உறுதிப்படுத்தி கொண்டு இத்தனை பெயர்களை அறிவித்திருக்கலாம் என்பதுதான். ஆனால் அந்த விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு விசாரணையாக செய்து அல்லது வந்து அவர்களை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொண்டு அவர்கள் பெயர்களை அறிவித்திருந்தால் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டிருக்காது. இல்லை சார் சொல்கிறது வந்து லாஜிக்கலாக இதுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம். பட் அதை தாண்டி எனக்கு 2 கேள்விகள் இருக்குது. இது வந்து கடந்த முறையும் வந்து வேட்பாளர் பட்டியல் மாற்றினோம், அதனால் வெற்றி பெற்றாங்க, அதனால் மாற்றினால்தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரியான காரணம் இருக்குமா? இன்னொன்று, எப்போவுமே வந்து ஒரு பயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான ரீசன்ஸ் பின்னாடி இருக்குமா? இந்த லாஜிக்கை தாண்டி இந்த மாதிரி காரணங்கள் பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிர்வாக குளறுபடி தான். ஃபஸ்ட்டு இது வந்து ஒழுங்காக வேட்பாளர் நேர்காணலே எந்த அளவுக்கு நடந்தது அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியாது. சரியா, முதல்லையே வந்து அவங்க வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கரெக்டாக பக்காவாக வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருந்தாலுமே கூட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போன்னு இல்லை, இதுக்கு லாஸ்ட்டு எலெக்ஷன்லேயும் வந்து வேட்பாளர்களை மாற்றியிருக்காங்க. ஸோ இப்போ இது 6வது முறைன்னு சொல்கிறீங்க, இன்னும் கூட தொடரலாம். 6வது முறை 16வது முறையாக கூட ஆகலாம். கடைசியாக நாமினேஷன் வரைக்கும் கூட அவங்க மாற்றிட்டு தான் இருக்கலாம். வாட்ஸ்அப்பில் வர ஃபோட்டோ அந்த புகாரை வச்சு மாற்றுறாங்க. சில இது இன்னும் வருது, அங்கே உள்ளே இருக்கிறவங்க சொல்லி அவங்களுக்கு நெருக்கமானவங்க சொல்லி மாற்றுறாங்க. இப்போ ஓஎஸ் மணியனுக்கெல்லாம் அப்படி தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிர்வாக குளறுபடி இருக்குது, உட்கட்சியிலையும் இருக்கிற தாண்டி நான் சொன்ன மாதிரி அவங்கள ஒரு 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 பயத்துல வச்சு, ஏற்கனவே வந்து நிறைய பவர் சென்டர்ஸ் உருவாகிற மாதிரி ஏடிஎம்கேல இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. இப்போ திரும்பியும் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான இல்லை. இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வாக்கு நீங்கள் 234 தொகுதிகளிலும் நீங்கள் வந்து தனிநபர்களை வேட்பாளர்களாக நீங்கள் அறிவித்தாலும் மக்கள் வாக்களிப்பது அதனுடைய முதல்வர் வேட்பாளரான ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல் என்ன, நீங்கள் இதே தான் இன்றைய தனிநபர் வழிபாடு உடைய பெரிய கட்சிகள் அத்தனையிலுமே இந்த சிக்கல் உண்டு. ஸோ என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பார்வையில் ஓட்டு எனக்கு தான் விழுது அப்படின்னு
அப்படின்னும் போது நாங்கள் எந்த வேட்பாளரை நாங்கள் கொண்டு போய் நிறுத்தினாலும் நான் தான் அங்கே நீங்கள் எனக்கு ஒரு தேர்தலில் அதிமுக தலைவர் வந்து இதே வார்த்தையை சொன்னார், நான் நிற்பதாக நினைத்து கொண்டு எனக்கு வாக்களியுங்கள் தான் அவங்க பேசினாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக நான் தான் 234 தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம். அப்போது கீழே இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களும் உண்மையிலே சொல்லப்போனால் அவர்கள் வந்து கட்சியினுடைய ஒரு பல்வேறு கடையாணிகளாக அல்லது இந்த மாதிரியான திருகாணிகளாகத்தான் அவர்கள் கருதப்படுகிறார்களே அன்றி முக்கியமாக வண்டியை செலுத்துபவர் என்பவர் முதல்வராகத்தான் இருக்கிறார். அவருக்கான ஒரு முக்கியத்துவம் மட்டும்தான் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது. இந்த சிக்கலிலிருந்து நீங்கள் வந்து தனிநபர்களை தேர்வு செய்யும் போது ஏற்படக்கூடிய குறைபாடுகள் ஏற்படத்தான் செய்யும். இந்த தனிநபர்களை பற்றி இருக்கக்கூடிய குறைபாடுகள் பற்றிய முழு விவரங்கள் வந்து தெரிந்து கொண்டு உடனடியாக மாட்டுகிறார்களே என்று மகிழ்ச்சி கொள்ள வேண்டுமே அன்றி நாம் வந்து நீங்கள் மாற்றாமல் இருப்பது வந்து அந்த தவறை செய்யாமல் இருக்கிறாரே என்பதுதான் நல்ல விஷயம். பாப்பா இன்னும் பல முறை மாற்றப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டைமே உங்க வேட்பாளர்களை மீட் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கப்பே லிஸ்ட் வந்துருச்சு மாற்றம்னு சொல்லி. ஆமா அது ஒரு பரிதாபம். இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும்னு பார்ப்போம்.